Subscribe for more content. So next, fifth point. 2x squared minus x plus 1 by 8 equal to 0. இப்போ இந்த 8ஆல இந்த 2x ஸ்கொயர்டையும் மல்டிப்ளை பண்ணும், இந்த xஐயும் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 16, 8 2s ஆன வரும் 16x squared minus 8x plus 1 equal to 0. ஸோ இப்போ நம்ம ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணுறோம். 16 into 1 என்ன வரும் 16. இந்த நடுவில் உள்ள மைனஸ் 8 சென்ட்ரல் உள்ளதை கீழே எழுதிக்கிறோம். இப்போ எந்த ரெண்டு நம்பர் போட்டால் அங்கே வந்து மல்டிப்ளை எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 16 வரும்? 4 4s are 16. ஆனால் இங்கே என்ன இருக்கு? மைனஸ் 8 இருக்கு. ஸோ அப்போ இங்கே ப்ளஸ் இருக்கு. அப்போ இங்கே ப்ளஸ் வராமல் நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணோம்னா இங்கேயும் மைனஸ் போட்டால் மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். ஆட் பண்ணும்போது காமனாக நம்ம மைனஸ் போட்டால் போதும். 4 + 4 8ன்னு வந்துடும். ஸோ ஃபேக்டர் என்ன இப்போ? ஆனால் இங்கே 16 இருக்கு, ஃபர்ஸ்ட்ல 16 இருக்கனால நம்ம 16ஆல டிவைட் பண்ணணும். ரெண்டு சைடும் 16ஆல டிவைட் பண்ணுறோம். அப்போ 1 4s are 4, 4 4s are 16. 1 4s are 4, 4 4s are 16. இங்கே என்ன டேர்ம் இருக்கு? எக்ஸ் டேர்ம் இருக்கு. ஸோ எக்ஸை ஆட் பண்ணுறோம், ரெண்டு சைடும் எக்ஸை ஆட் பண்ணுறோம். அப்போ 4 into x minus 1ன்னு எழுதாமல் இங்கே 1 4s are 4 தானே கேன்சல் பண்ணணும். 1 4s are 4, 4 4s are 16 தான் நம்ம கேன்சல் பண்ணோம். அப்போ இங்கே 1 இருக்குதான் அர்த்தம். அப்போ இங்கே எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? 4x minus 1ன்னு எழுதலாம். இதை 4x minus 1 இந்த ஃபேக்டர். இது 4x அதே மாதிரி இங்கே என்னது? மைனஸ் இருக்கு, இங்கே 1 இருக்குது. அதே மாதிரி 1 4s are 4, 4 4s are 16 தான் கேன்சல் பண்ணோம். அப்போ இங்கே 1 இருக்குதான் அர்த்தம். அப்போ 4x minus 1ன்னு இங்கேயும் எழுதலாம். இப்போ 4x minus 1. அப்போ ரெண்டு ஃபேக்டர் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு ஃபேக்டரையும் நம்ம இங்கே எழுதிக்கலாம். 4x minus 1 into 4x minus 1 equal to 0. 4x minus 1 equal to 0. 4x minus 1 equal to 0 ஒன்று. 4x equal to minus 1 equal to அன்சைட் போனால் plus 1. அதே மாதிரி 4x equal to minus 1 சைட் போனால் plus 1. So x equal to 1 divided 4. x equal to 1 divided 4. ஸோ ரெண்டு எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ therefore எக்ஸோட வேல்யூ என்னென்னு எடுத்து எழுதலாம்? 1/4, 1/4 எழுதலாம். ஸோ வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல்.